ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு, கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பரணி தீபத்தை பற்றி நிறைய பேர் கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது திருவண்ணாமலையில் அங்கே திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடிய நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது. சிவபெருமான் சன்னதியில் ஒரே ஒரு தீபம், அகல் தீபம் ஏற்றி அதிலிருந்து ஒரு 5 அகல் தீபங்களை ஏற்றி நந்தி, உண்ணாமலை அம்மையார் அப்படின்னு ஒரு 5 இடங்களில் பலிபீடங்கள், கொடிமரம்னு 5 இடங்களில் வச்சு அந்த 5 தீபங்களையும் ஒன்று சேர்த்து எரியக்கூடிய நிகழ்வு தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம வீடுகளில் அந்த பரணி தீபத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், வீட்லேயும் அந்த திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் காலையிலேயே இந்த பரணி தீபம் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. சாயந்தரத்தில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. ஒரு விளக்கு நம்ம ராஜ விளக்கு, தாய் விளக்கை ஏற்றி வைத்துட்டு அதிலிருந்து இந்த 5 அகல் விளக்கில் இந்த தீபத்தை ஏற்றி இந்த 5 தீபத்தையும் ஒன்றா எரிய விடக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் குத்து விளக்கு கூட நம்ம ஏற்றி வைக்கலாங்க. வாசலில் அந்த குத்து விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை வச்சு அந்த பரணி தீபம் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் ஆரம்பித்து வைக்கிறோம். சரி, இந்த பரணி தீபத்தினால என்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த பஞ்ச தீபங்களும் நமக்கு ஒரு வகையான பஞ்சபூதங்களின் சக்திகளை அபரிமிதமாக நமக்கு நல்ல ஆகர்ஷண சக்தியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நேர்மறையான எண்ண ஓட்டங்களையும் தன்மைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த பரணி தீபத்தினுடைய வரலாறு என்னென்னா, யமபயம் போக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது பரணி தீபத்திற்கு உண்டு. இது என்ன, பரணி தீபத்துக்கும் யமபயத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், நசிகேதன்னு ஒருத்தர் இருந்தாராமா. அந்த பையனுக்குடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு யாகம் ஒன்று வளர்க்குறாரு. அந்த யாகத்தில் தேவர்களுக்கு என்ன கேட்டாலும் அந்த யாகத்தில் தான தர்மங்கள் அப்படிங்கிறத நிறைய கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே இந்த பையன் அப்பா கிட்ட கேட்குறான், எப்பா இப்படி எல்லாத்தையும் தூக்கி தான தர்மம் பண்ணுறேன்னு தூக்கி கொடுக்குறிய, எனக்குன்னு என்ன இருக்க போது, நாளைக்கு என்ன யாராவது கேட்டாலும் நீ கொடுத்துருவியா அப்படின்னா, ஆமாடா உன்னையும் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கு உன்னைய தாரவார்க்கிறேன்னு கொடுத்துட்றாரு. அப்போ உயிரோடு அவர் யமலோகம் போகிறாரு. யமலோகம் போனோன்னா அந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறத பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவர் யமதர்மன்ட்ட கேட்குறாரு, உசுரோடு இருக்கும்போது இவங்க பூமியில் கஷ்டப்படுறாங்க, இங்கே வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குது, இப்போ இதிலிருந்து வேறு மாற்று வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அதற்காக யமன் சொல்கிறார், இந்த யம தீபத்தினுடைய சிறப்பு இந்த பரணி தீப நாளில் அந்த யமனுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு அந்த யமபயம் அப்படிங்கிறது நீங்கிடும், அவங்களுடைய அந்த உடல் வேதனை அவஸ்தைகள் இல்லாமல் அவங்களுடைய இறுதி காலங்கள் அமையும் அப்படின்னு அவர் வரமாக கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் இந்த பரணி தீபம்ங்கிறது யமபயம் அகலும், நம்மளுடைய உடல் அவஸ்தைகள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் திருக்கார்த்திகை பெரிய தீபம், 3வது நாள் பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு இந்த 3 தீபங்களை கட்டாயம் ஒவ்வொருத்தங்களுமே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. பரணின்னா சுக்கிரனுங்க. அந்த நம்ம நட்சத்திரங்கள் 2வதாக அஸ்வினி, பரணி 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பரணி. இந்த பரணி சுக்கிர கடாட்சம் பெறுவதற்கும் இந்த பரணி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இந்த சுக்கிரனுடைய நிகழ்வாக இந்த சுக்கிர கடாட்சத்தை பெறுவதற்கும் இந்த பரணி தீபம் ஏற்றுங்க. செல்வ செழிப்போடு வாழுங்கள். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.